மகவித் மகவி டீம்லேருந்து இந்த மாதிரி யாருக்கு பேசணுமா. ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா 21 days சேலஞ்சில் டே 5ஓட லாஸ்ட் செஷன் தங்கமா எனக்கு அப்படிங்கிறது தான். ஸோ தங்கம் அப்படின்னா முதல்ல நம்ம தங்கம் சேவ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு லெவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லெவல் 20 ரூபா சேவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மாதம் 500 சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. 6 மாதத்துக்கு ஒரு கோல்டு வாங்க ஆரம்பிச்சாச்சு. கோல்டுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த 4 விஷயத்தையும் நம்ம 4 நாள் பண்ணிட்டோம். இப்போ 5வது நாள் என்ன அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்டாமா. ஸோ இந்த செஷன் எதுக்காக அப்படின்னா இப்போ கோல்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கான வழிமுறைகளே இல்லை, சாத்தியக்குறிகளே இல்லைன்னு சொன்னால் கூட அதுக்கான வழிமுறைகள் நம்ம எல்லாருமே இந்த 4 ஸ்டெப் வழியாக நம்ம என்ன பண்ணோம், ஓரளவு நம்ம கட்டுப்பிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ கோல்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். அப்போ கோல்டு வாங்க போகிறேன், என்னோட வாழ்க்கையில் கோல்டு வரப்போகுது. ஸோ இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இருக்குது, டேக்ஸ் இருக்குது, சேதாரம் இருக்குது, செய்கூலி இருக்குது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டு இந்த சேமித்த பணத்து மேலே ஒரு சின்ன பயம் இருக்கும். ஐயோ அப்போ 20 ரூபா நான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன், நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணத்தை ரெடி பண்ணி நாங்கள் அடுத்த லெவல் நான் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் இங்கே நெட்லலாம் பார்க்குறேன் கோல்டுன்னு சொன்னாலே பின்னாடி 4-5 வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது. சேதாரம் சொல்கிறாங்க, செய்கூலி சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி சொல்கிறாங்க, இத்தனை % பிடிப்பேன், அத்தனை % பிடிப்பேன்னு சொல்கிறாங்க, இல்லை பழைய கோல்டு எடுக்கும்போது இப்படி வந்து செல்லிங் ப்ரைஸ் எடுத்துப்பேன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பமாக இருப்பாங்க. ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் சேமிக்க ஆரம்பித்தவங்க இந்த தயக்கம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் முதல்ல தங்கம் வாங்க போகிறீங்க, உங்கள் வீட்டில் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் கோல்டு காயின் வாங்கி அப்படின்னா இப்போ இங்கே எல்லாமே நினைப்பாங்க, மேம் நான் வந்து ஒரு கொஞ்சமாக காசு சேர்க்குறேன் மேடம், ஒரு அரை கிராம் கிடைக்குது, இல்லை 1 கிராம் கிடைக்குது, அப்போ என் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, ஒரு அரை கிராமுக்கு நான் ஒரு மோதிரம் போட்டுக்கலாமா, இல்லைனா வந்து கோல்டு காயின் தான் எடுத்து வைக்கணுமா. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், மேம் கோல்டு காயினாக வாங்கி வைக்கணுமா இல்லை கோல்டு ஜுவல்லாக வாங்கி வைக்கணுமா மேடம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் சொல்கிற பெரிய விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு பொட்டு தங்கம் கூட என்கிட்ட இல்லை மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சேமிக்கிற முதல் 4 கிராம் தங்கம், 4 கிராம் நல்லா தெளிவானு வச்சுக்கோங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டில் தங்கம் வாங்கி, என்னோட தங்கம்லாம் பேங்க்கில் இருக்குது, ஒரு பொட்டு தங்கம் கூட எங்கள் வீட்டில் இல்லை, ரொம்ப வருஷம் கழித்து கடன் அடைக்க மட்டும் தான் காசு இருப்போம், முதல் முறையாக நாங்கள் தங்க நாயம் வாங்கியிருக்கோம், ஜவுளி கடைக்கு போயிருக்கோம், இல்லை பழக்கடைக்கு போயிருக்கோம், வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருக்கோம், தவிர நகை கடைக்கு நாங்கள் போனதில்லை, முதல் முறையாக நாங்கள் நகை கடைக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் சேமிக்கிற அந்த முதல் 4 கிராம் தங்கம் இருக்குல்லடமா, அந்த முதல் 4 கிராம் தங்கத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா சின்ன பொருளாக எடுக்கலாம். இப்போ அரை கிராம் சேர்த்துருக்கீங்களா, என் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கா, அப்போ என்ன பண்ணணும், அரை கிராமில் மோதிரமே இருக்குது, அதே மாதிரி வாங்கலாம். அப்புறம் என்னாகும், கொஞ்சம் பெருசாகிட்டு அப்படின்னா கொஞ்சம் 1 கிராம், அதுக்கப்புறம் 1 கிராம் என்ன பண்ணலாம், 1 கிராமில் என்ன பண்ணலாம், ஒரு மோதிரம் எடுக்கலாம். இப்போ 2 கிராம் 3 கிராம் முதல் 4 கிராம் சேமிக்கிற வரைக்கும் நீங்கள் குட்டி பொருளாக சேருங்க. அப்போ மோதிரம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மோதிரமே 2 கிராமில் வாங்கலாம், ஜென்ஸுக்கு ஒரு 3 கிராம் 4 கிராமில் வாங்கலாம். அப்போ என்ன ஒரு 4 கிராம் கிட்ட நீங்கள் வீட்டில் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாங்க போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோல்டு காயினாக வாங்க. ஏன் அப்படின்னா இப்போ முதல் ஆசைக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஆசைக்காக ஒரு 4 கிராம் குட்டி பொருளாக எடுத்துட்டீங்க. தோடே வந்து 1 கிராம் 1.5 கிராமில் இருக்குது, சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி போடுறீங்க. எனக்கு தோடு கூட புள்ள போடாமல் இருக்குது, தோடு வாங்கி கொடுத்தாச்சு. மோதிரம் கூட போடாமல் இருக்குது, புள்ள மோதிரம் வாங்கி கொடுத்தாச்சு. எல்லாமே 1 கிராம் 1.5 கிராம்லேயே வாங்கிட்டீங்க. இப்படி ஒரு 4 கிராம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 பிள்ளைங்க இருக்கிற 2 பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு கிராம் கோல்டு 1.5 கிராமில் தோடு வாங்கி கொடுத்துட்டீங்க. மோதிரம் 1 கிராம் 4 கிராம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வாங்குறது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கோல்டு காயினாக வாங்குங்க. எப்போனா முதல் 4 கிராம் சேமித்து முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வாங்குறது எல்லாமே முதல் 4 கிராம் வரைக்கும் குட்டி பொருளாக வாங்கடாமா. ஆனால் அதுக்கப்புறம் வாங்கும்போது கோல்டு எல்லாமே நீங்கள் குவாலிட்டியாக வாங்கணும். குவாலிட்டினா என்ன மீன்ஸ் அப்படின்னா அழுத்தமாக நீங்கள் வாங்கணும். அழுத்தமாக ஒரு மோதிரம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மோதிரத்தோட குவான்டிட்டியை மினிமம் 4 கிராம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தோடே அழுத்தமாக வாங்குறீங்கன்னா 5 கிராம் 6 கிராமில் இருக்கும். அப்போ 5 கிராம் 6 கிராம் அரை கிராமாக நான் சேர்த்துட்டு இருக்கேன், எப்படி மேடம் 6 கிராமுக்கு நான் தோடு வாங்க முடியும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் சேர்க்குற பணத்தை கோல்டு காயினாக சேர்க்கணும். அப்போ அரை கிராமாக நீங்கள் சேர்த்து எப்போ 5 கிராம் இல்லை 4 கிராமுக்கு மேலே 5 கிராம் 6 கிராம்னு கோல்டு காயின் சேருதோ அப்போ கொண்டு போய் அழுத்தமான தோடு, அழுத்தமான மோதிரம், அழுத்தமான பிரைஸ்லெட், அழுத்தமான செயின் வாங்க. இப்போ செயினே குழந்தைங்களுக்கு வேணால் அரை பவுண்டில் இருக்குடாமா, 4 கிராம் 3.5 கிராமில் இருக்குடாமா. நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் நீங்கள் 3 கிராம்னா பிஞ்சிடும். கொஞ்சம் ஏதாவது அக்கேஷன் போக முடியும், பிள்ளைங்க விளையாடும்போது கையை உள்ள விட்டு பிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக, ஒரு சாதாரண கம்பி மாதிரி இடும். அதே நீங்கள் அழுத்தமான ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 4 கிராமுக்கு மேலே போடும். அப்போ நீங்கள் கோல்டு காயின் சேர்க்கும் போது முதல்ல அரை கிராம் 1 கிராமாக நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 4 கிராம் வரைக்கும் சின்ன பொருள் தோடு மோதிரம் கிட்டே எடுங்க. அது ஆசைக்காக, நம்மளுடைய ஆசை நம்ம வீட்டில் கோல்டு வந்துருச்சுடா சாமி அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சேர்க்குற 5லேருந்து 8 கிராம் கோல்டு காயின் வரைக்கும் கோல்டு காயினை சேருங்க. 1 பவுன் வரைக்கும் கோல்டு காயினை சேருங்க. சேர்த்துட்டு உங்கள் லைஃப்பில் ஏதாவது எப்போ பார்த்தாலும் போய் கடையில் வாங்காதீங்க. என்னோட பிறந்தநாள் வருதா, என் பிறந்தநாள், என் குழந்தையோட பிறந்தநாள், என் ஹஸ்பண்டோட ஆனிவர்சரி, என் ஹஸ்பண்டோட பர்த்டே வருது, எங்கள் 2 பேர் ஆனிவர்சரி வருது, ஸ்பெஷல் அக்கேஷனாக இருக்குல்ல, அந்த டேட் வரைக்கும் கோல்டு காயினை சேருங்க. ஒரு 5 கிராம் சேர்ந்துருக்கா, 5 கிராமுக்கு தோடு அழுத்தமாக வாங்குங்க. இல்லை பிரைஸ்லெட் வாங்குறீங்களா 5 கிராம் எடுங்க. அழுத்தமாக இருக்கும் இல்லையா, ரொம்ப உடையாது, வீணாக போகாது. ஏன்னா உடஞ்சிருச்சுன்னா திரும்ப போட்டு வாங்கினா சேதாரம் செல்லிக்கலாம், அது அப்போ திரும்ப எடுப்பாங்க, ஜிஎஸ்டி போடுவாங்க. அப்புறம் வந்து கோல்டை விற்கிற
ரேட்டுக்கு தான் எடுப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். அதனால நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னா முதல் 4 கிராம் முடிஞ்சுட்டு அடுத்த 8 கிராமை நீங்கள் கோல்டு காயினாக வாங்கணும். கோல்டு காயின் 8 கிராம் வரைக்கும் சேர்த்துட்டு 5லேருந்து 8 கிராம் வரைக்கும் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை நீங்கள் பொருளாக மாற்றுங்க. இப்போ ஸ்க்ரீனில் காட்டினது எல்லாமே மகளிர் டீமில் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வாங்கின கோல்டு காயின் தான். இதே மாதிரி கோல்டு காயின் உங்கள் வீட்டுக்கும் வரணும்னா ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கணும். கோல்டு காயின் வேணுமா, கோல்டு பொருளாக வேணுமான்னு. இவங்க எல்லாரும் இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோல்டு சின்ன சின்ன பொருளாக எடுத்தாங்க. முதல்ல கோல்டு வரும்போது என் வீட்டுக்கு தங்க வந்துருச்சு, என் பொண்ணும் கோல்டு நகை போட்டிருக்கான்னு தோணுதுக்கப்புறம் அடுத்து சேவ் பண்ணுற எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா கோல்டு காயினாக சேர்த்தாங்க. ஒரு 5 கிராமுக்கு மேலே வரும்போது அழுத்தம் திருத்தமான ஒரு நகைகளை வாங்க ஆரம்பித்தாங்க. நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்கம் பெருகும். அதுக்கு முதல்ல உங்கள் மனசில் ஒரு தெளிவு வரும். இந்த தெளிவுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. உங்கள் வீட்லேயும் தங்க நாணயங்களும் தங்கத்தாலான பொருட்களும் நிறைய சேர்றதுக்கு மகளிர் டீமோட வாழ்த்துக்கள்.